This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கிண்டி ரேஸ் கோர்ஸில் பசுமை பூங்கா அமைக்க தடை. தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த ஷாக். காரணம் என்ன? கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தேசிய பசுமை பூங்கா அமைப்பதற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதே இடத்தில் ஏரி அமைக்க கோரிய மனு மீதான விசாரணையில் தலைமை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்யும் வரை பசுமை பூங்கா அமைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் மைதானம் குதிரை பந்தயம் நடத்தும் இடமாக இருந்து வந்தது. இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ரேஸ்கோர்ஸில் நடக்கும் செயல்களில் எந்த பொது நலனும் இல்லை. இந்த நிலத்தை மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் உள்வாடகைக்கு விட்டு பெரும் தொகையை சம்பாதித்து வருகிறது. இதனால் தமிழக அரசு அந்த நிலத்தை மீட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று தெரிவித்தது. தொடர்ந்து தமிழக அரசு வருவாய்த்துறை மூலமாக ரேஸ்கோர்ஸ் இடத்தை மீட்டது. இதனைத் தொடர்ந்து கிண்டியில் பசுமை பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அது மட்டுமல்லாமல் மழைநீரை சேமிக்கும் வகையில் 4 குளங்கள் அமைக்க சென்னை மாநகராட்சி ஈடுபட்டது. அதேபோல் 118 ஏக்கர் நிலம் பசுமை பூங்கா அமைக்க தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றப்பட்டது. அதேபோல் 118 ஏக்கர் பசுமை பூங்கா அமைப்பதற்கான திட்ட அறிக்கை, வடிவமைப்பை ஆகியவற்றை தயார் செய்ய தமிழக அரசு டெண்டர் கோரியது. பசுமை பூங்காவின் மலர் படுக்கையில் தோட்டங்கள், மலர் சுரங்க பாதைகள், பறவைகளுக்கான தனி இடம், வண்ணத்து பூச்சிக்கான தோட்டம், நீர்வீழ்ச்சிகள், கண்ணாடி மாளிகைகள், குழந்தைகள் விளையாடுவதற்கான இடங்கள் உள்ளிட்ட வசதிகள் உருவாக்கப்பட இருந்தன. இந்த நிலையில் சென்னை வேளச்சேரி ஏரிவரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு மற்றும் ஏரியில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமதமாக முன்வந்து வழக்கு ஒன்றின் விசாரணைக்கு எடுத்தது. இந்த விசாரணை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் மழை வெள்ள பாதிப்பில் இருந்து வேளச்சேரியை பாதுகாக்கும் வகையில் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 118 ஏக்கர் நிலத்தில் ஏன் ஏரி அமைக்க கூடாது என்று கேள்வி எழுப்பியது. தொடர்ந்து இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசின் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக அறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க தொடர்பான நடவடிக்கை இடைக்கால தடை விதித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.